வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின் படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றனால சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் குருவோடு சிக்கிவிட்டு அமைஞ்சிருக்கும். குரு இந்த மாதம் உச்சகதியும் அடைகிறாங்க. அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பலவித சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கன்னி ராசிக்காரங்க காரிய சிறப்பு வாய்ந்தவங்களாக இந்த மாதம் திகழ்ந்து வருவீங்க. எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் சிறப்பாகவே இருக்கும். சுபகிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் எதிர்பாராத முன்னேற்றங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும். எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்களை சிக்கி கொண்டு இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் அந்த தொல்லைகள் தான் விடுதலை பெற்று ஒரு சுமூகமான வாழ்க்கை அமைப்புகளுக்குள்ளே இருந்துட்டு வருவீங்க. தவிர பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே அவங்க ஜாதகப்படி கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. காரியத்தில் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. நீண்ட நாட்களாக முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை கூட இந்த மாதம் சிறப்பாக கையாண்டு அதில் நன்மைகளையும் பெற்று வருவீங்க. தவிர இந்த மாதம் உங்களுடைய வியூக அமைப்புகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் செய்யும். அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்றபடி நீ அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுடைய ஆதரவுகளும் உதவிகளும் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் செய்யும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வேண்டாத வகையில் மற்றவங்க செயல்பட்டாலும் கூட மற்றவங்க வகையில் கைமீறி போகாமல் எல்லா விஷயங்களுமே பாதுகாப்பாக தான் வச்சிட்ருக்காங்க. இந்த மாதம் அதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த மாதம் மற்றவங்க வகையில் பெருசாக தொந்தரவுகள் இல்லாமல் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பான வகையிலேயே இருக்குது.
குறிப்பாக கன்னிராசிக்காரங்க காரியத்திலே கருத்தாக இருப்பீங்க. அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த காரியங்களை சிறப்பாகவே ஈடுபட்டு வருவீங்க. அந்த வகையில் கெரியர் ரிலேட்டடான விஷயங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே கை கொடுத்து உதவுது. குறிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். கன்னிராசிக்காரங்க புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதை செய்கிறதுக்கான கரெக்டான நேரமாகவும் இது அவங்களுக்கு அமையுது. அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு கெரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே சாதகமான வகையிலே அமைஞ்சிருக்கு. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மறைமுக யோக அமைப்புகளாக தான் இருந்துட்டு வருது. அதனால் வரவு செலவுகள் அப்படிங்கிறது எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ மட்டுமல்ல, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இதுதான் நிலமை. அதனால் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வரவு செலவுகள்லாம் கொஞ்சம் கணக்கு வழக்குகள் வச்சு கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு வாங்க. வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கடன் வாங்கி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசனை பண்ணி செயல்படுங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி மாறலாம். அதனால் முன்ன பின்ன தெரியாத விஷயங்கள்லாம் கடன் வாங்கி செய்யறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. இப்போ இந்த வீடு, பொன்பொருள் சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அனுகூல அமைப்புகளை தான் செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்க்கலாம். வாகன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு இந்த புதுப்பித்தல் அல்லது பழுதுபார்க்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மேஜராக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருவாங்க. ஏதோ ஒரு உறவுகள் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமைஞ்சிருக்கு. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பான விஷயங்கள் இருக்கலாம். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் வகையில் மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். அதுவே மூத்த உடன்பிறப்புகள் இருக்குன்னா அவங்க வகையில் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாய அனுகூலங்கள், அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கை துணை இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஏட்டுக்கு பூட்டியாக இருந்து வந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாகவே பல விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையின் மூலமாகவே ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வரலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கைகூடும். காதல் விஷயங்கள்லாம் அலாதியான பிரியம் கொண்டவங்களாகவும் இந்த மாதம் இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. பெரிய அளவு சங்கடம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்பப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல் சீதோஷ்ண அமைப்புகள் காரணத்தினால கொஞ்சம் உணவு விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கங்க. பட் மேஜராக உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறது பெரிய இம்பேக்டெல்லாம் எதுவும் கொடுக்காது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான வகையிலே அமைஞ்சிருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மாணவர்கள் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவுமே ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்பட்டு அவங்களுடைய எதிர்காலத்துக்காக எல்லா விஷயங்களும் சிறப்பாக அமைச்சு கொள்வாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தைகளுக்கான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில், வெளிநாடுகளிலே போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், வசிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். எல்லாமே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் நல்லபடியாகவே அமையும். ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொருட்சேர்க்கைகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைகள் சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.